இன்றைக்கி நம்ம வீடியோவில் கோவிலில் கொடுக்குற பிரசாதம் சுண்டல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது கூட வெள்ளை கொண்டக்கடலையை வச்சுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம கோவிலில் கொஞ்சம் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைப்போம்ல, அந்த டேஸ்ட் வர மாதிரி வீட்லேயே பண்ணிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ஆத்யா. வெல்கம் டு அவர் சேனல் ஆத்யா ரெசிபிஸ் அண்ட் வ்ளாக்ஸ். இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலில் பார்க்குறீங்களா? அப்போ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் எல்லாம் இருக்குங்க. இந்த சுண்டல் பிரசாதம் ரெசிபி வீட்டில் ஏதாவது பூஜை இல்லைனா பண்டிகை டைமில் கூட டைம் சேவிங் பிரசாதத்தில் ஒரு ஐட்டம்ங்க. எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சிடும், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதுக்காக வெள்ளை கொண்டக்கடலை எடுத்துட்டேன். நீங்கள் இதை பிளேஸில் கருப்பு கொண்டக்கடலைன்னா எடுத்துக்கலாம். இதை ஒரு 2 கப் அளவுக்கு ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணியை ஊற்றிட்டு ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கணுங்க. இல்லைனா நீங்கள் ஓவர் நைட் கூட ஊற வச்சுக்கலாம். நான் இங்கே ஓவர் நைட் விட்டுட்டேன். இப்போது அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா ஊறிடுச்சோ இந்த கொண்டக்கடலை. இந்த மாதிரி இருக்கணும். நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 வாட்டி தண்ணி ஊற்றிட்டு வாஷ் பண்ணிவிட்டு இந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிக்கலாம். ஒரு ஜல்லடைக்கு மாற்றிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் விட்டிங்கன்னா தண்ணியெல்லாம் கூட விட்டுடும். இப்போ இந்த கொண்டக்கடலையை ப்ரெஷர் குக்கரில் நான் குக் பண்ண போகிறேங்க. அந்த ப்ரெஷர் குக்கருக்கு இதெல்லாமே மாற்றிக்கலாம். மாற்றிட்டு ஒரு 2 கப் அளவுக்கு நம்ம இங்கே எடுத்துட்டோம்ல கொண்டக்கடலையை, இதுக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கிட்டா கரெக்டாக இருக்கும், அதிகமாக ஆகாது. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மூடியை வச்சுட்டு ஒரு 4 விசில் மீடியம் ஃப்ளேமில் வர விடுங்க. ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாங்க, மீடியம் ஃப்ளேமில் பொறுமையாக குக் பண்ணிக்கினா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 4 விசில் வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ப்ரெஷரெல்லாம் போனதுக்கப்புறம் மூடியை எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்துடுச்சோ. இதில் எக்ஸஸ் தண்ணி ஏதாவது இருக்கும், அதனால ஜல்லடைக்கு மாற்றிக்கிட்டால் அந்த தண்ணி எல்லாமே ட்ரைன் ஆகிடுங்க. ஒரு 2 நிமிஷம் இது பக்கத்தில் இருக்கட்டும். இப்போ இந்த சுண்டலை தாளிச்சுக்கணுங்க. இதுக்காக ஒரு பேனை வச்சுட்டு ஸ்டவ் மேலே 2 ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் ப்ளேஸில் நீங்கள் பட்டர் வேணாலும் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதிலே 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு ஒரு 5-6 காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி இந்த மாதிரி துருவிட்டு போட்டுக்கலாங்க. இந்த இஞ்சிலேருந்து பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கினா மீதி இருக்கிற எல்லாமே ஃப்ரை ஆகிடும். லாஸ்ட்டில் கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதிலே ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டை சேர்த்துக்கிட்டேன். ஜஸ்ட் கலருக்காக தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். இந்த சுண்டல் நம்ம வேக வைக்கும் போது சால்ட்டை சேர்த்தோம்ல, அதனால கொஞ்சம் தான் சால்ட் போட்டுக்கோங்க. பத்தலைன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் கூட சேர்த்துக்கலாம். அதிகமாக போட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இப்போ எல்லாமே ஒரு 2 நிமிஷம் நல்லா சாட் பண்ணிக்கலாங்க. இப்போது இதில் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டை சேர்க்குறதுக்கு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த தேங்காய் துருவலெல்லாம் கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கினீங்கன்னா நம்மளுக்கு கோவிலில் கொடுக்குற மாதிரி சுண்டல் பிரசாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது பிரசாதம்னே இல்லைங்க, வீட்டில் ஏதாவது சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா ஸ்நாக் ஐட்டமாக கூட எடுத்துக்கலாம். ப்ரோட்டீன் சத்து அதிகமாக இருக்குது. இந்த சுண்டல் ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படின்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் எல்லாம் பார்க்கணுன்னா இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய பிரசாதம் ரெசிபிஸ் எல்லாம் இருக்குங்க. அதோட லிங்க்ஸ் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற, கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது ரெசிபி நம்ம சேனலில் பார்க்கணுமோ அப்போ கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக நான் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனிங் ஆஃப், உங்கள் ஆத்யா. பாய் பாய்.